சீமான் பேசின அந்த இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அதெல்லாம் வந்து இந்த டீம் தான் இது அன்றைக்கி வந்து இந்த திராவிடியன்ஸ் தான் இதெல்லாம் இப்படி பேசினா எப்படிங்க? ஆந்திராவில் எவ்வளோ பேர் தமிழர்கள் வந்துட்டுருக்காங்க, கர்நாடகாவில் எவ்வளோ பேர் வந்து தமிழர்கள் வந்துட்டுருக்காங்க. எடுத்த கௌத்தம்லாம் அப்படி செயல்பட முடியாது. இல்லைன்னா இப்படி தான் திருப்பி முட்டிக்கிட்டு இருக்கணும். மறுபடியும் தீர்மானம், மறுபடியும் நீதிமன்ற நடவடிக்கை, மறுபடியும் தீர்ப்பு. அப்போ ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு என்னாச்சு? இல்லை அதான் இதுதான் இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகல் எரிப்பு போராட்டம்ன்றது சரியானது. அப்போ அதிகாரத்தை கொடுத்து என்ன காங்கிரஸுக்கு அதிகாரத்தை கொடுத்து என்ன சார் பயன் இருக்கு? அதுதான் சீமான் சொன்னார். சீமான் சொன்ன வார்த்தை சரியா இருக்குதா? ஈனம் மானம் சூடு சொர்ண அழகாக சொன்னார், தனித்தனியாக சொன்னார். ஈனம் மானம் சூடு சொர்ண இருந்தா நீ தடுத்து போட்டிடு. இப்போ அதிகாரத்தை வந்து ஓட்டிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? இந்த டிவிகே அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து 5 எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டுக்கு 2 அமைச்சர்கள் கொடுத்துருக்கு சார். என்ன பயன்? இனிமேல் நான் என் அறிவுக்கு உட்பட்டு சொல்கிறேன், என் ஆய்வுக்கு உட்பட்டு சொல்கிறேன் சரண். இது போகிற போக்கில் சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. இப்போ தான் சீமானுடைய அந்த அரசியலை வந்து மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சு. உண்மையான மாற்றம் நம்ம என்ன மாற்றம் கொடுத்துருக்கணும்? ஒரு தப்பான ஒரு நபருக்கு ஒரு மாற்றத்தை நம்ம வந்து கொடுத்துட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி விஜய்க்கு விழுந்த ஓட்டில் வந்து 108 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 1,76,00,000 வாக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 76,00,000 வாக்குகள் மாற்றத்தை விரும்பி போட்ட மக்கள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சீமானை மிஸ் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இது சத்தியமாக இது போகிற போக்கில் சொல்கிறது கிடையாது, உண்மை. இது அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் இப்போ சீமான் அமைதியாக இருக்கும்போது இன்னும் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு வார்த்தை வந்துடுச்சு இப்போ எல்லாரும் வாயிலையும். சீமான் வந்து சட்டசபைக்கு போய் ஆகும். ஏங்க 234 பேர் இருக்கீங்க சார், நீங்கள் 233 பேர் இருக்கீங்க. ஏன் அந்த ஒரு ஆள் ஒருத்தர் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அங்கே மக்கள் பிரச்சனையை வந்து கேட்க முடியலங்க. ஆக்கப்பூர்வமான அரசியல் எடுத்து தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை எடுத்து பேசுறதுக்கு சரியான ஒரு எதிர்கட்சி அங்கே இல்லாமல் இருக்குது சார். இதான் சார் உண்மை. அந்த எதிர்கட்சியை வந்து சீமானா இருக்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. அது நடக்கணும். அதுதான் இந்த வாய்ப்பை நம்ம நினச்சோம். அது திருச்சி ஒரே ஒரு தொகுதி கூட இடைத்தேர்தல் நடக்கும் சார். திருச்சி கிழக்கிலே கூட பார்த்தீங்கன்னா வந்து சீமான் போட்டிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அங்கே உண்மையான எதிர்கட்சி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்பவும் அனுபவிப்போம். இந்த அடுத்த இந்த 5 ஆண்டு காலத்துக்கு அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன் சார். தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மான நகல் எரிப்பு போராட்டத்தை வந்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மணியரசன் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார். இதற்கு நாம் தமிழர் கட்சியும் தங்கள் ஆதரவை வந்து கொடுத்துருக்காங்க. தாங்களும் போராட தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வர 27ஆம் தேதி அந்த போராட்டம் நடக்க இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? இல்லை, பொதுவாகவே இங்கே தீர்க்க முடியாத பிரச்சனை, அதாவது தீர்க்க முடியாதுன்றதை கேட்டால் தங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை என்ன செய்வான்னு கேட்டால், ஒன்று விசாரணை கமிஷனை விட்டுருவாங்க, இல்லை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அமைச்சிட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சு. இங்கே பல விஷயங்கள் சொல்லலாம். இந்த மேகதாது பிரச்சனைக்கு மட்டும் நான் சொல்ல, பொதுவாகவே வந்து ஒரு விஷயம் வந்து தீர்க்க முடியல, தீர்க்கத்துக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து அங்கே சக்தியும் இல்லை, அதுக்கான வந்து கட்டினா வந்து அறிவாற்றலும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம்? ட்ராக் பண்ணணும், விசாரணை கமிஷன் போடு, அது முடிவு வரட்டும், பார்த்துக்கலாம். கடந்த காலத்தில் நல்லா தெரியும். நீங்கள் நீட்டுக்கு வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஒரு குழு வச்சு அது நீங்கள் வந்து கையெழுத்து இயக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதியரசர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கருத்து கேட்புன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணி எல்லாம் தான் அனுப்பினாலும் சண்டகம் மட்டும் தான் கையில் தானே இருக்காது. 10 லட்சம் பேருக்குள்ள கையெழுத்து 10 லட்சம் பேர் நீங்கள் 1 கோடி பேர்ட்டு கையெழுத்து வாங்கினாலும் சண்டகம் மட்டும் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் கேட்டால் மாநில அரசு இதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யறோம்? அந்த மக்கள்கிட்ட ஏதாவது நாங்களும் ஏதோ செஞ்சோன்றதை காட்டணும். ஒரு விஷயம் இருக்குது சார், இங்கே நம்ப வேண்டியதே என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே சுப்ரீம் கோர்ட்டு தான் நீ சட்டப்பூர்வமாக தான் சில விஷயங்களை வந்து தீர்த்து முடியும். தவிர இந்த ஜனநாயக நாடுன்னு சொல்லிட்டு இந்த மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்குறது அது இதெல்லாம் வாங்கி வந்து அதுக்கெல்லாம் செவி சாய்க்கிறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலம்லாம் கடந்து வந்துட்டோம். நம்ம இதெல்லாம் வந்து ஒரு 60-70 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, மக்கள் கையெழுத்து. இப்போ கையெழுத்தே ஃபேக்காக தான் வாங்கினிருக்கான், உண்மை இது. அப்போ இதெல்லாம் வந்து இந்த கையெழுத்து இயக்கம், அதுக்கப்புறம் விசாரணை கமிஷனுக்கு தான் அதிகாரத்துக்கு உட்பட்டது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நேரம் வீண். ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த விசாரணை ஆணையம் அமைக்கிறது,
இப்போதைக்கு இந்த பிரச்சனையை வந்து தனியே வைக்கிறது, ஒரு விசாரணை குழு வச்சு இதை வந்து அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம நடவடிக்கை எடுக்கணும். இப்போதைக்கு இந்த பிரச்சனையை வந்து ஆறப்போடு தனியவை அப்படி. அதே மாதிரி தான் இந்த சட்டமன்ற தீர்மானங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஆயிடுச்சு. அது கடந்த காலத்தில் நீங்கள் நீட் தேர்வுக்கு நீங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றி என்னாச்சு? செவி சாய்க்கலையே. செவி சாய்க்கிற வந்து மத்திய அரசு இருந்தால் பரவாயில்ல. நீங்களும் ஏன்னா அவங்க அதிகாரம் முழுசும் அங்கே இருக்குது. நம்ம இங்கே வந்து என்ன செய்யணும்? இதுக்கு நீங்கள் மக்கள் முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யறீங்க? போராட்டம் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஆளுங்கட்சியாச்சே, ஓட்டு வாங்கி வந்திருக்கீங்களே. எதுக்கு ஆளுங்க? நான் இதை முடிச்சிடுவேன். இது போய் சொல்லி ஆட்சிக்கு வந்து. ஆமாம், நீங்கள் மக்கள்கிட்ட வந்து சொல்லிட்டீங்க. அது திமுக அரசாக இருக்கட்டும், டிவிக்கு அரசாக இருக்கட்டும். இதே விஜய் முதலமைச்சர் வந்து நீட் குறித்து இதே உதயநிதி பேசுனதை வச்சு கிண்டல் அடிச்சவர் தான். இப்போ இவர் வந்து என்ன செஞ்சிட முடியும்? இப்போ அதே போராட்டம் தான் நடந்துட்டு இருக்குது. துப்புரவு பணியாளர் விஷயம் எடுத்துங்க சார். துப்புரவு பணியாளர்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்கே வர வச்சு பேசினார். அதே நபர் சொல்லாங்க தெரியுங்களா? இது அதே காட்சி, அதே சட்டை, அதே வாடகைன்னுவாங்களே, அதே மாதிரி தான் இப்போ அதே நபர் தான் போராடிட்டு இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கெல்லாம் போய் வந்து அழைச்சிலாம் பேசுனீங்க உங்கள் ஆட்சியில் வந்து, நீங்கள் ஆட்சியில் இல்லாத போது. இப்போ என்ன நடக்குது? இப்போ காட்சி மாறி இருக்கிறான்னு கேட்டால் முன்னாள் முதலமைச்சர் போய் அவங்கள போய் வந்து விசாரிக்கிறாரு, நலம் விசாரிக்கிறாரு, என்ன பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, என்ன இந்த அப்படி புரியுதுங்களா? மக்களை தானே இங்கே நீங்கள் ஜோக்கராக்குறீங்க. இங்கே இந்த தீர்மானமும் அதுதான். இங்கே உச்சநீதிமன்ற இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்ட விஷயம் இப்போ என்ன, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா? அப்போ அந்த தீர்ப்பு நடைமுறை நீங்கள் கண்டெம்ட்டுக்கு போகணும்ல சார். நீதிமன்ற அந்த அவமரியாதைன்ற அந்த சட்டத்தை அதை நோக்கி தான் நீங்கள் நகரணும், அந்த நடவடிக்கை நோக்கி நகரணும். நீங்கள் மீண்டும் என்ன சொல்றீங்க கேட்டால் மறுபடியும் வந்து திருப்பி மறுபடியும் வந்து என்ன சரி கேட்டால் வந்து சட்டமன்ற தீர்மானம் புதிய மனு தாக்கல் பண்ணுவோம், அப்புறம் அது விசாரணைக்கு போவோம், அப்படியே உங்கள் ஆட்சியை ஓட்டிட்டு போயிருவீங்க. இதுதான் நடக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா நடைமுறைகளையும் பண்ணி கடைசியாக வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பும் வழங்கப்படுது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தலைன்னா அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அது அராஜக போக்கு தானே. நீங்கள் அதுக்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீங்களா? மீண்டும் தீர்மானம் அது வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அதை சட்டனாக வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டட் பேப்பர்லேயே வருது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் சார், அதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்டட் பேப்பர் எடுத்து படிக்கிறாரு. நீங்கள் அறிவிச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, ஏதோ நீங்கள் உங்களுடைய உடனுக்குடன் அந்த ரியாக்ஷன் நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்கள் பிரிண்டட் பேப்பர்லாம் படிக்கிறீங்க. அப்போ ஆல்ரெடி ப்ரிப்பேராக தானே வந்திருக்கு. அப்போ இதை கேட்க போகிறாருன்னு தெரியும். அப்போ நீங்கள் ப்ரிப்பேராக வந்துருக்கிறீங்க. ப்ரிப்பேராக வந்து தப்பு பண்ணுறீங்கல்ல? அதுதான் நான் சொல்கிறேன். ப்ரிப்பேராக வந்து தப்பு பண்ணுறீங்க, அதான் பிரச்சனை. இது உள்ளபடியே இது பண்ணலாமா வேணாமா? சடனாக வந்து கேட்கும்போது நான் அதை அனுமதிச்சிட்டேன்னு சொன்னாலும் கூட சொல்லலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட டிஸ்கஷன் நடந்து அவங்க இந்த கேள்வி கேட்க போகிறாரு. அப்போ இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ நீங்கள் எதுவும் திக்கி திணறிடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் பிரிண்டர் போட்டு கொடுக்குறோம், நீங்கள் மனப்பாடம் பண்ணி வந்து ஒப்பிங்கன்னு சொன்னால் அதை படிக்க வேண்டியது தான். அப்படியே படிச்சார். இந்த திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டது. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே அப்போ இந்த போராட்டம் அவசியமானது தானே. இதெல்லாம் வந்து கண்துடைப்பு. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகிறேன் இதெல்லாம் சொல்கிறது அதுதான். இப்போ இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு சீமான் இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக என்னென்னா, சீமான் பேசுனது நினைவு வருது. ஒரு தடவை சீமான் சொன்னார், எனக்கு தண்ணியை கட் பண்ணால் அவனுக்கு கரண்ட்டை கட் பண்ணார். எதிராக இருந்ததுன்னு சொன்னார். அது எல்லாரும் கேலி கிண்டலாக பார்த்தாங்க. உள்ளபடியாக அதுதான் சரி. ஏன்னா காமராஜர் ஒரு டைம் இப்படி பண்ணார், நேருக்கு அறிவுரை வழங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்தது. ஏதோ ஒரு வெளிநாடு தமிழர்களே ஏதோ ஒரு இஷ்யூ வரும்போது இங்கே இருக்கக்கூடிய அவங்க நிறுவனத்தை முடக்குங்க, அதுதான் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அதை சொன்னார். நீ அதை பண்ணுங்கிற அப்படின்னு சொல்ல அதை கட்டினா அதாவது அவர் இங்கே போகக்கூடிய வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸை வந்து கட் பண்ணு சொல்லி அமெரிக்காவே ஏதோ அது மின்சாரம் தான் நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட அது அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அவங்களுக்கு இங்கேருந்து போகிறத வந்து நீ கட் பண்ணு, அப்போ அலரட்சி ஓடி வருவாங்கல்ல. இது சீமான் சொன்னால் உங்களுக்கு கேள்விக்கிறது. கடந்த காலத்தில் காமராஜர் சொன்னதான் சீமான் சொல்கிறாரு. இதுதான் நடவடிக்கை சரி. நாம் வந்து என்ன செய்கிறோம்னு கேட்டால் வந்து இங்கே பற்றாக்குறை இருக்குது. ஆனால் வந்து பார்த்தா இதே இங்கே மின் பற்றாக்குறை இருக்குது இப்போ இல்லையா? அப்போ நம்ம செய்கிறோம் வந்து மிகையின் மாநிலமாக இருந்தபோது நீங்கள் கொடுக்குறீங்கன்றது அது வேறு, சரிங்களா? இங்கே மீன் பற்றாக்குறை தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தோம்னா அவங்க தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நம்ம இங்கேருந்து மின்சாரத்தை வந்து இதை தான் சீமான் சொல்கிறாரு. இதை சீமான் சொன்னால் பிரிவினைவாதம். இதை சீமான் சொன்னா பிரிவினைவாதம். இப்போ அவங்க எங்களுக்கு உரிமையானதை நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கட் பண்ணுற நிறுத்துறனா அது உணவு வந்து பார்த்தா அதை வந்து அதிகாரத்தில் வந்து நீ கட் பண்ணுற, எங்களுக்கு உரிமையானது நீ சொல்கிற, சரிங்களா? இப்போ
நம்மக்கிட்ட இருக்கிற வந்து மின்சாரத்தை நீங்கள் நிறுத்தினா புரியுது. அப்போ நீ வந்துடுவல்ல. இதுதான் வந்து சீமான் சொல்லு. அதுதான் நம்ம ஞாபகம் வருது. நேற்று தினம் இதுதான் வந்து இந்த பிரச்சனை நடக்கும்போது யோசனை வருதுன்னு கேட்டினா, இது அராஜக போக்கு கிடையாது. நமக்கான உரிமை வந்து பார்த்தா உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பை கூட நீ மதிக்க மாட்டேங்கிற. அப்போ ஏன் வந்து மின்சாரத்தை வந்து கட் பண்ணக்கூடாது? இந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணுற வந்து அரசு வந்தால் தான் சரியாக இருக்கும். இல்லைன்னா இது கண்துடைப்பு தான் சார். இதெல்லாம் தான் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி அமிச்சோம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நடக்குது பாருங்கள். நீங்கள் வேணா பாருங்கள், மாற்றம் மாற்றம் மாற்றம்னு சொல்லி ஓட்டு போட்டீங்க. திமுக அரசு இன்னொரு திமுக அரசு மாதிரி செயல்படுது டிவிக்கு அரசு. புதுசாக ஒன்றுமே இல்லை. ஒரு அதிரடியாக வந்து ஒரு சென்சிட்டிவாக ஒரு உணர்வுபூர்வமாக இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணுன்ற அந்த இது இல்லை. கேட்டால் மத்திய அரசுக்கு நாங்கள் இணக்கமாக போகிறோம், அண்டை மாநிலங்களில் நீங்கள் இணக்கமாக போகிறத பற்றி இல்லை. இப்போ நம்ம என்ன மன்னராட்சி மாதிரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா வேலு கம்பு எடுத்து இது கத்தி கபடா எடுத்து வந்து சண்டையை போட்டுருக்குறோம் கிடையாது. ஆனால் உரிமைக்கான விஷயத்தை விடக்கூடாது இல்லை, நம்ம உரிமை தானே. ஸோ அதனால் வந்து கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கதை சொல்லுவாங்க சில பேர். என்னென்னு கேட்டால் அங்கே நம்ம தமிழர்கள் எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு இங்கே என்னன்னா வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கன்னடர்கள். தமிழ்நாட்டில் தான் கன்னடர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாழ்வதற்கு தடை சொன்னது? சில பேர் சொல்லுவாங்க அங்கே நம்ம தமிழ்நாட்டு எடுத்த கவுத்துன்னு செயல்பட முடியாதுங்க, அங்கே நம்மளுடைய இத்தனை லட்சம் பேர் வந்து தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இங்கேயும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க கன்னடர்கள் இல்லையா இங்கே. அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரதானப்படுத்துது. இங்கே வரணும் சீமான் பேசின அந்த இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அதெல்லாம் வந்து இந்த டீம் தான் இது அன்றைக்கி இந்த திராவிடியன்ஸ் தான் இதெல்லாம் இப்படி பேசினா எப்படிங்க? ஆந்திராவில் எவ்வளோ பேர் தமிழர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, கர்நாடகாவில் எவ்வளோ பேர் வந்து தமிழர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. எடுத்த கௌத்தம்லாம் அப்படி செயல்பட முடியாது. இல்லைன்னா இப்படி தான் திருப்பி முட்டிகிட்டு இருக்கணும். மறுபடியும் தீர்மானம், மறுபடியும் நீதிமன்ற நடவடிக்கை, மறுபடியும் தீர்ப்பு. அப்போ ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு என்னாச்சு இல்லை? அதான் இதுதான் இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகல் எரிப்பு போராட்டம்ன்றது சரியானது. ஆனால் சார் இப்போது இதே சில தவைக்கானவர் வந்து கொச்சைப்படுத்துறாங்க. இப்போ நீங்கள் போராடினா மட்டும் கதைச்சிருமா அப்படி இப்படின்ற மாதிரி போராடுறதுங்க. இதுதாங்க நம்மக்கிட்ட இருக்க கடைசி ஆயுதமே. இதையும் செய்யலாம். அப்போ என்ன செய்யலாம்? இதையும் செய்ய என்ன பண்ணலாம்? போராட்டம் தான் வந்து மக்கள் வீதியில் வந்து போராடுறது தாங்க வந்து கடைசி நம்மக்கிட்ட இருக்க கடைசி உரிமையை கடைசி ஆயுதமே அதுதாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சியாளர்கள் போய் நீங்கள் என்ன செய்ய முடியும்? எதையும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி முனையில் துப்பாக்கி முனையில் நம்ம பெற முடியாதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஜனநாயகம் அறவழியில் போராடணும், அவ்வளோதானே. இங்கே யாரும் ஆயுதம் இந்தியா போராடுறாங்க? இங்கே அறவழி போராட்டம் தான் கடைசியாக மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் இதுதான். அன்றைக்கி கொடுத்தா இந்த பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து நம்ம வந்து கேட்டால் அறவழி போராட்டம் தான் பண்ணோம். அதே அறவழி போராட்டம் தான் இங்கே மறியல் கூட பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முன்னாடிலாம் மறியல் போராட்டம்லாம் அனுமதிக்கப்பட்டது. இப்போ மறியல் போராட்டம்லாம் இங்கே வந்து கிடையாது. அவங்களே அரசே ஒரு இடத்த கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போராடணும், அவ்வளோதான். ஒரு இடம் அவங்களே இப்போ போராட்டத்துக்கு ஒரு தனியாக இடத்த கொடுத்துருவாங்க. அங்கே வந்து இப்போ நம்மளுடைய வந்து குரலை எழுப்பணும், அவ்வளோதான். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. திடீர்னு மறியல் போராட்டம் நடத்துவாங்க, போக்குவரத்து ஸ்தம்பிக்கும், அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த செய்தி போய் சேரும். அதெல்லாம் இருந்தது சார். இப்போ அதெல்லாம் கிடையாது சார். கடைசியாக இப்போ எஞ்சி நிற்கிறதே என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு சந்தில் எங்கேயாவது ஒரு இடத்த கொடுப்பாங்க அரசு. இங்கே சென்னைனா பனகல் பார்க்கு, மத்திய சென்னைனா, வட சென்னைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு முட்டு சந்து. இங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அதான் நிலமை. ஒரு ஓரமாக ஒரு இடத்த கொடுப்பாங்க, அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரல் எழுப்பணும். இவ்வளோ இப்படி தான் இருக்குது இந்த மக்கள் போராட்டம்ன்றது. கடைசியாக நம்மக்கிட்ட எஞ்சி நிற்கிறது இந்த அறவழி போராட்டம் இந்த வகையில் தான் இருக்குது. மறியல் போராட்டம் பண்ண முடியாது. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், காவிரி நீர் பிரச்சனைக்காக பல முறை வந்து பந்தெலாம் நடந்திருக்கு. நிச்சயம் எத்தனை பந்து நடந்திருக்குமா கணக்கே கிடையாது. நீங்கள் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றை நீங்கள் எடுத்திங்கன்னா எண்ணற்ற பந்து காவிரி நீர் பிரச்சனைக்காக. தமிழ்நாட்டில் 2 விஷயத்துக்கு பெரிய வந்து பந்த், அதாவது வேலை நிறுத்தம் நடத்தப்படுது. ஒன்று ஈழத்தமிழருக்காக வந்து பந்த் வேலை நிறுத்தம், 2வது காவிரி நீர் பிரச்சனை. இதை கடந்து வேறு எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கலாம் அங்கே ஒன்று இங்கே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு. ஆனால் பெரும்பான்மையான தமிழ்நாட்டில் நடந்த அந்த வேலை நிறுத்தங்கள் அத்தனையுமே சொல்கிறேன் சரண், கடந்த கால வரலாறு நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் வந்து நீங்கள் 80லேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா பெரும்பான்மையான போராட்டங்கள், அதுவும் குறிப்பாக 80களில் தான் மிகப்பெரிய அளவில் எண்ணிக்கையிலான போராட்டங்கள் நடந்துச்சு ஈழத்தமிழர்களுக்காகவும் காவிரி நீர் பிரச்சனைக்காகவும். 2மே ஜீவாதார பிரச்சனை, உயிர்நாடி பிரச்சனை. இதை கடந்து மீனவர்கள் கொல்லப்பட்டது, இலங்கை மீனவர் கொள்ள கிட்டத்தட்ட அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சேர்ந்துடும், ஈழத்தமிழர் பிரச்சனையும் சேர்ந்துடும். ஸோ வந்து மீனவர்கள் கொல்லப்பட்டது.
இப்படி வந்து பல போராட்டங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த போராட்டங்கள் வந்து எடுக்கவே இல்லை. இப்போ ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் செம்மர கடத்தலுக்கு போகிறவங்க திருவண்ணாமலை சார்ந்தவங்க கொல்லப்பட்டாங்க. இப்போ அதை மையப்படுத்தி தான் இந்த ஓம்னு ஒரு படம் வந்து தனுஷ் வருது. அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதிர்பார்த்தது. ஏன்னா ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவிகள் அவங்க போனவங்களை வந்து என்ன செஞ்சாங்கன்னா வந்து அதான் நீங்கள் மரக்கடத்தலுக்கு நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கட்டும். அப்போ அதுக்கு மூளையாக இருந்தவன் யார்? ஆந்திராவில் யாரோ ஒருத்தர் மூளையாக இருந்திருக்கனால இங்கே இருக்கிற அப்பாவிகள் வந்து தினம் அன்றாட கூலிகள் வந்து அதை வெட்டி அவனா வந்து கடத்தி கொண்டு போய் வந்து கோடி சொன்னாங்க. அப்புறம் அதே கதையை வச்சு ஹீரோவை ஒரு வச்சு படம் பண்ணுறேன். அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அது வந்து காட்சிப்படுத்துறத வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி காட்சிப்படுத்துறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதில் என்ன நியாயம் சொல்கிறாங்க கடைசியான்றது படம் வந்த பிறகு நம்ம அவசரப்பட்டு நம்ம சொல்லிட முடியாது. தனுஷ் நடிக்கிறாங்க முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த அவங்க சொல்கிறேன் புஷ்பாவில் பண்ணியிருக்கிறாங்க. புஷ்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு மரம் வெட்டக்கூடியவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு பெரிய தாதாவாகிறான், அவங்ககிட்ட எப்படி ஒரு நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்கல்ல. ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து தனுஷர் படம் வந்து என்ன சொல்ல போகுது தீர்வுன்றது நம்ம அதை பார்ப்போம். அது வேறு. இப்போ நான் சொல்ல வர்றது எதுக்குன்னா இதே ஆந்திராவில் 20 பேரை அப்பாவி மக்கள் திருவண்ணாமலையிலேருந்து போகக்கூடிய அந்த மரம் வெட்டக்கூடிய கூலி தொழிலாளிகளை காக்கா குருவிக்கு சொல்கிற மாதிரி சுட்டு கொண்டான். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க மொத்த தமிழர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிர்ந்தாங்க, வெகுண்டு எழுந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுச்சு? ஒரு போராட்டம் கிடையாது. அன்னைக்கு குரல் கொடுத்தது சீமான் தாங்க. அன்றைக்கி குரல் மற்றவங்களாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். குரல் கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்கப்பூர்வமான வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டங்கள் நடத்துனது அன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் தான். மீதியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த திராவிடியன் கும்பல்ஸோடு சேர்ந்து இந்த கூட சேர்ந்து போகக்கூடியவர்கள் இந்த ஜாலரா அடிச்சுட்டு போகிற கூட்டங்கள் தான் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து இதை வன்மையாக கண்டிக்கிறோம். யாரை கண்டிச்சு? ஆமாம், யாரை கண்டிச்சு நடந்தது சார். இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரும் போராட்டம் நடந்ததுன்னா அவங்க ஈழத்தமிழர்களுக்காகவும் காவிரி நீர் பிரச்சனைக்காக தான் அவ்வளோ அவ்வளோ போராட்டம், அவ்வளோ ஆர்ப்பாட்டம். மீண்டும் ஆரம்பித்த இடத்துல இருக்கிறோம். தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போராடக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறோம். இப்போ இருக்கிற நீர்நிலைகள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாக்கணும். எல்லாம் வந்து பேப்பர்லேயே இருக்குது. அதுக்கான என்ன முன்னெடுப்பு நடவடிக்கை இருக்குன்றது இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. இருக்கிற நீர்நிலைகள் என்ன நீதிமன்ற தீர்ப்புகள் கடுமையாக இருந்ததுனால இப்போ கொஞ்சம் அச்சப்படுறாங்க. இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பு ஏற்கனவே ஆக்கிரமித்து சாப்பிட்டதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ தொடர்ச்சி அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலையை வந்து ஆக்கிரமிக்காத அளவுக்கு நீதிமன்ற தீர்ப்பு தான் கொடுத்தாரு. இந்த அரசியல்வாதிகள் யாரும் அரசோ அரசியல்வாதிகளோ பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் அரசு ஸ்கீம்லாம் கொண்டு வந்து காலி பண்ணிட்டாங்க. இந்த ஏரி வந்து குளம் கண்மாய் குட்டை எல்லாத்தையும். நீதிமன்ற தீர்ப்பு தான் வந்து பாதுகாப்பு. அப்போ இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே மேகதாது விஷயத்தில் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்கும்போது அப்போ மீண்டும் ஒரு தீர்மானம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அனுப்புவீங்க, அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்த சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போவீங்க, மறுபடியும் புதிய மனு தாக்கல் பண்ணுவீங்க. அப்போ இதுதான் இப்போ புரியுதுங்களா? இது என்னன்னாக்கா இப்போதைக்கு ஆறப்போடு ஒன்று விசாரணை ஆணையம் அமை, இல்லைனா வந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பு, பால் அங்கே தள்ளிவிடு, எங்கே தள்ளிவிடு, மத்திய அரசு தள்ளிவிடு. அரசியல் தான் நடந்துட்டு இருக்குது. அதுவும் இந்தியா மாதிரி வந்து ஒரு நாட்டில் ஜனநாயக நாட்டில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வாழ்வாதாரங்கள் எல்லாம் இந்த குடிநீர் வந்து அடிப்படை வாழ்வாதாரம். இந்த நிலை தொடர்ந்து அரசியல் தான் ஆகிட்டு இருக்கே தவிர ஒரு தீர்வு எட்டப்படவே இல்லை. இத்தனையும் நீங்கள் வெளிநாட்டில் போகிறல்ல சார், இது இன்னொரு நாட்டில் போகிறல்ல, சொந்த நாட்டை பக்கத்து ஸ்டேட்டுக்கிட்ட போராடிட்டு இருக்கணும். இதை விட ஒரு அவலம் எங்கேயாவது இருக்குமா? ஒரு நிரந்தர தீர்வு கிடையவே கிடையாது. எத்தனை வருஷமா? ஸோ இங்கே மட்டும்தான் கிடையாது. இதை ஒருத்தர் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காங்கிரஸ்காரன் மிகப்பெரிய அறிவு ஜீவி, யார் தெரியல, வாடி சீடி டான்ஸ் ஆடினார்ல அமைச்சர். ஆமாம், அவர் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இங்கே எங்களோட உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேங்க. அங்கே உங்கள் அரசு தானே இருக்குது. இதை விட என்ன சார் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சவந்தித்தனமான ஒரு அரசியல் இருக்க முடியும்? இங்கே வந்து டிவிக்கு அரசில் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. அமைச்சர் நீங்கள் வெறும் நல்லா புரிஞ்சுங்க, எம்எல்ஏ மட்டும் கிடையாது, ஆட்சியில் பங்கு இருக்கிறீங்க, அமைச்சர் நீங்கள். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கிற அதே காங்கிரஸில் இருக்கிற வந்து ஒரு முதலமைச்சர் வந்து அந்த நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அணைக்கட்ட விஷயத்தில் பிடிவாதமாக நிற்கிறாங்க, உறுதியாக நிற்கிறாங்க. நீங்கள் வந்து இது எங்கள் உரிமை, நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுன்ற. அப்போ இந்த காங்கிரஸ் கட்சின்றது தேசிய கட்சின்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேப் மாதிரித்தனம் பண்ணது. புரியுதா உங்களுக்கு? கேப் மாதிரித்தனம் தானே இது. நீங்கள் இங்கே டிவிக்கு அரசில் நீங்கள் ஒரு அங்கம் சார், நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க சார், அதிகாரத்தில் இருக்கிறீங்க சார். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அணை கட்டுற விஷயத்தில் நீங்கள் இந்நேரம் நீங்கள் பயணப்பட்டிருக்க வேணாமா? அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார்கிட்ட போய் உட்காந்து பேசிருக்கணும்ல.
இங்கே உட்காந்துட்டு மீடியா கிட்ட வந்து கேட்டால் இது எங்கள் உரிமைன்றீங்க. மக்கள் இங்கே எவ்வளோ வந்து கோமாளி ஆக்குறாங்க பாருங்க. மக்களும் இதெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு ஒரு அரசியல் கட்சி வேணும் சார். இது போன்ற கேப் மாதிரித்தனத்தை, ஒரு 420 தனத்தெல்லாம் வந்து பேசணும்ல. இப்போ உள்ளபடியே வந்து இந்த முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சருங்க, டிவிக்கு அரசு, இது எங்கள் அரசு, நாங்கள் பங்கேற்ற அரசு, ஒருபோதும் இந்த இடத்துல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், எங்கள் முதலமைச்சர் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் இங்கே சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே பயணப்பட்டு போயிட்டு அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேகதாது பிரச்சனை நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக இந்நேரம் நடந்துருக்கணும்ல. உங்கள் அரசு தான் சார் அங்கே இருக்குது. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே உள்ள அரசியலுக்கு அவங்க பண்ணுவாங்க, இங்கே உள்ள வந்து அரசியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு போயிடுவீங்க, எங்கள் உரிமை அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், தீர்க்கப்படாமல் இருக்கும். இது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ மாற்றம் என்ன? உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாலும் என்ன நடக்க போகுது? ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள். இப்போ நீர்வளத்துறையாக அமைச்சர் கொடுக்குறாங்க சார், இந்த துறையில் சார் நீர்வளத்துறையாக கொடுக்குறாங்க. இதே இந்த விஸ்வநாதனுக்கு உயர்கல்வி புஷியானந்துக்கிட்ட இப்போ வந்து அந்த துறையை பிடுங்கி விட்ட இவர் என்ன கிழிப்பார்? இந்த விஸ்வநாதன் என்ன கிழிப்பார்? அப்போ அதிகாரத்தை கொடுத்து என்ன, காங்கிரஸுக்கு அதிகாரத்தை கொடுத்து என்ன சார் பயன் இருக்குது? அதுதான் சீமான் சொன்னார். சீமான் சொன்ன வார்த்தை சரியாக இருந்தா, ஈனம் மானம் சூடு சொர்ண, அழகாக சொன்னார், தனித்தனியாக சொன்னார். ஈனம் மானம் சூடு சொர்ண இருந்தால் நீ தனித்து போட்டிடு. இப்போ அதிகாரத்தை வந்து ஓட்டிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? இந்த டிவிக்கு அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து 5 எம்எல்ஏகள் சப்போர்ட்டுக்கு 2 அமைச்சர்கள் கொடுத்துருக்கு சார், என்ன பயன்? இல்லை, இதில் எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இப்போது தாவேக்கா அரசு எக்ஸ்போஸ் ஆகிட்டே வருதா மக்களிடம்ன்றது ஒரு கேள்வி. இல்லை, அதுக்கு உள்ளபடி அது எல்லாருக்கும் தெரியுது இல்லை. மாற்றம்னு 2 பேர் நின்னாங்க சார் 26ல். சரி, சீமானும் இல்லை விஜய் 2 பேருமே நின்னாங்க. மாற்றம்ன்ற அடிப்படையில் தான் விஜய் தேர்ந்தது. இப்போ அவர் எக்ஸ்போஸ் ஆகுறாரு. இல்லை, அதுதான் இங்கே அதனால தான் சொல்கிறாங்க எல்லாரும் நம்ம மாற்றம்னு வந்து வாக்களித்து ஏமாற்றம். இன்றைக்கி டேட்டுக்கு இது எல்லாருக்குமே தெரியும், உங்கள் கட்சியில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகளுக்கு தெரியும், வந்து எல்லாருக்குமே தெரியுதுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க வந்து இயலாமை வந்து வெளிப்படுது. தூய தமிழில் சொன்னால் இவங்களுடைய இயலாமை வந்து வெளிச்சத்துக்கு வருது, வெளிப்படுது. அது மக்கள் உணர்றாங்க. ஏன் வாக்களிச்சுன்ற கேள்வி வந்து இன்றைக்கி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நடிகரை முதலமைச்சராகிட்டோம், ஒரு நடிகையை முதலமைச்சராகிட்டோம்னு சொல்லிட்டு ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி ஜெயலலிதா காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு வார்த்தை மக்கள்கிட்ட வரல. போயும் ஒரு நடிகனை முதலமைச்சராகிட்டோம், போயும் ஒரு நடிகையை முதலமைச்சராகிட்டோம் சொல்லி மக்கள் பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா, ஒருபோதும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பிரதிபலிச்சதே கிடையாது. தன்னை ஒரு நடிகன்றதுனால அவங்க பிரதிபலிச்சதே கிடையாது. சினிமாவில் பாடின பாடலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாடல்கள் இருக்குது, ஜெயலலிதாவுடைய பாடல்கள் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து பாடல் எழுதக்கூடிய திறமை கூட இருக்குது. சிறுகதை எழுத்தாளர் அவங்க, யார்? ஜெயலலிதா. ஒருபோதும் வந்து அதை வந்து பிரதிபலிச்சு, ஏன் கலைஞரே கூட சொன்னாங்க, கலைஞர் பல படங்களை கதை வசனம் எழுதியிருக்கிறாரு. ஆனால் எந்த ஒரு வசனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட அங்கே இருக்கிற நபர்கள் ஒன்றா பேசுவாங்க. அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் ஒன்றா வந்து சில வசனங்களை ஒன்றா பேசியிருக்கலாம், கலைஞர் எழுதின வசனத்தை. ஆனால் கலைஞர் பேசுனது கிடையாது, அவர் எழுதின வசனத்தை வந்து அவர் பேசுனது கிடையாது. அப்போ தன்னை வந்து ஒரு சினிமா ஆளுமையாக வந்து சட்டசபையில் காட்டிக்கிட்டதே கிடையாது. ஜெயலலிதா அவர்களும் அப்படி தான். ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து என்ன இருக்குன்னா, கிட்டத்தட்ட சினிமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சட்டசபையில் ஒரு சினிமா நடக்குது, அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுய அறிவோடு தான் செயல்படுறாரு, சுய சிந்தனையோடு செயல்படுறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா நெஞ்சு மாறுதட்டி சொல்ல முடியல. காரணம் கேட்டால் முதலமைச்சருக்கு சம்மந்தப்பட்ட கேள்விக்கு 2 அமைச்சர் பதில் சொல்கிறாங்க. அதை ஒருத்தராவது பரவாயில்ல, ராஜ்மோகன் ஓரளவுக்கு வந்து அது முழு மன நிறைவு இல்லைனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து சமாளிக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு, அதை திறம்பட செய்கிறார் ராஜ்மோகன். அதை வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி விடுறாரு, இவங்களே இன்னும் கொஞ்சம் மாற்றி தான் விடுறாரு. இப்போ இதுதான் ஏன்னா அவருக்கு பிரச்சனை என்ன கேட்டால், அவர் வந்து அங்கே 2வது நபராக ஸ்கோர் பண்ணணுன்ற அந்த ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்கு அவருக்கு. இப்போ நமக்கு பிரச்சனை அது கிடையாது சார். டிவிக்கில் நீங்கள் 2வது நபராக இருந்துங்க, முதல் நபராக இருந்துங்க, இப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது சார். இப்போ இந்த மக்கள் பிரச்சனைகள்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். வாக்களித்த மக்கள் அத்தனை பேருக்குமே வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு, என்னையா நடக்குது இங்கே. சரி, ஆளுங்கட்சி தான் இப்படி இருக்குது, எதிர்கட்சி என்னான்னு கேட்டிங்கன்னா அட்லி சினிமாங்கிறான், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து புஷ்பா படம் மாடல்றான், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்பாவை காரணம் சொல்லி தேரணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கல்பட்டு கோட்டை பொண்டாட்டி வந்து உன்னை தேடுறாங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்ன தரங்கட்ட அரசியல் இது? மக்கள் வந்து வேதனைப்படுறாங்க, இதுதான் உண்மை. மக்கள் வேறு இன்னொருத்தர் இது வந்து இதில் 3வது நபர் வந்து கேட்டால் மிக்சர் சாப்பிட்னு உட்காந்துருக்காரு சட்டசபையில், சிரிச்சுக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு.
மக்கள் வந்து ஒரு விரக்தியான நிலையில் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ தான் இனிமேல் நான் என் அறிவுக்கு உட்பட்டு சொல்கிறேன், என் ஆய்வுக்கு உட்பட்டு சொல்கிறேன் சரண். இது போகிற போக்கில் சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. இப்போ தான் சீமானுடைய அந்த அரசியலை வந்து மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையான மாற்றம் நம்ம என்ன மாற்றம் கொடுத்துருக்கணும், ஒரு தப்பான ஒரு நபருக்கு ஒரு மாற்றத்தை நம்ம வந்து கொடுத்துட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி விஜய்க்கு விழுந்த ஓட்டில் வந்து 108 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1,76,00,000 வாக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 76,00,000 வாக்குகள் மாற்றத்தை விரும்பி போட்ட மக்கள். நீங்கள் 1 கோடி கூட நீங்கள் வந்து சினிமா நடிகர்கள் விழுந்திருக்கலாம், ஆனால் 76,00,000 மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பி, ஆனால் அந்த மாற்றத்தை விரும்ப அத்தனை பேருக்கு ஏமாற்றமாக இருக்குது. இப்போ உள்ளபடியே யோசிக்கிறாங்க, நம்ம எவ்வளோ தப்பான வந்து ஒரு நபருக்கு வந்து நம்ம வாக்களிச்சு யோசிக்கிறாங்க மக்கள். இதான் உண்மை. நம்ம மிஸ் பண்ணிட்டோம், சீமானை மிஸ் பண்ணிட்டோம்னு யோசிக்கிறாங்க. இது சத்தியமாக இது வந்து இது போகிற போக்கில் சொல்கிறது கிடையாது, உண்மை இது. அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் இப்போ சீமான் அமைதியாக இருக்கும்போது இன்னும் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு வார்த்தை வந்துடுச்சு இப்போ எல்லாரும் வாயிலையும், சீமான் வந்து சட்டசபைக்கு போய் ஆகணும். ஏங்க 234 பேர் இருக்கீங்க சார், நீங்கள் 233 பேர் இருக்கீங்க. ஏன் அந்த ஒரு ஆள் ஒருத்தர் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அங்கே மக்கள் பிரச்சனையை வந்து கேட்க முடியலங்க. திமுக கேட்டால் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஆட்சியில் ரொம்ப யோக்கியமா. அதிமுக கேட்டால் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஆட்சியில் வந்து யோக்கியமா. அப்போ அங்கே ஒரு ஆட்சியில் ஏற்கனவே இல்லாத ஒருத்தர் வந்து தேவை அந்த உரிமையை கேட்கறதுக்கு. நீங்கள் சொல்லலாம் டிஎம்டிகேல வந்து அவங்க இருக்கிறாங்க, சௌமியா இருக்கிறாங்க, இவங்க அத்தனை பேருடைய கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தெரியும். சௌமியாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அறிவாக பேசுகிறாங்க, பிரச்சனைகள் அடிப்படையில் பேசுனாங்க. இவங்களுக்கு என்னன்னு கேட்டால் வாட்டர் பாட்டில் வைக்கிற அதை தான் பேசியிருக்கோம். ஆக்கப்பூர்வமான அரசியல் எடுத்து மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை எடுத்து பேசுறதுக்கு சரியான ஒரு எதிர்க்கட்சி அங்கே இல்லாமல் இருக்குது சார். இதான் சார் உண்மை. அந்த எதிர்க்கட்சியை வந்து சீமானா இருக்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. அது நடக்கணும். அதுதான் இந்த வாய்ப்பை நம்ம நினச்சோம். அது திருச்சி ஒரே ஒரு தொகுதி கூட இடைத்தேர்தல் நடக்கும் சார். திருச்சி கிழக்கிலே கூட பார்த்தீங்கன்னா வந்து சீமான் போட்டிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அங்கே உண்மையான எதிர்க்கட்சி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப அனுபவிப்போம். இந்த அடுத்த இந்த 5 ஆண்டு காலத்துக்கு ரொம்ப அனுபவிப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டாயம் சீமான் வந்து அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புரியுதுங்களா. மக்கள் ஒரு நாளைக்கு சீமான் சொல்லுவார், ஒரு தடவை அடிக்கடி சொல்லுவார் அந்த வார்த்தையை, ஒரு நாள் நீ என்னை தேடுவேன்னு சொல்லுவார். பார்த்தீங்களா, இப்போ சீமானை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. ஓகே சார், பல்லர்களுக்கு தெளிவாக வந்துச்சு. நன்றி சார்.